பட்ஜெட் 2025-26 நிதியாண்டிற்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா ஆசிரியர்கள் நியமனம் தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டிருக்கார். அதன்படி இந்த நிதியாண்டிலேயே 2562 ஆசிரியர்கள் புதிதாக நியமிக்கப்பட இருக்கிறார்கள் என்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. இதுல 2 விதமான ஆசிரியர்கள் நியமனம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது முதுநிலை ஆசிரியர்கள் 1721 பேர், அதே போன்று பட்டதாரி ஆசிரியர்கள் 841 பேர். இவர்களுக்கான அறிவிப்பு விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால வெளியிடப்படும் என்பதற்கான அறிவிப்பு தான் இன்னைக்கு பட்ஜெட் தாக்கலின் போது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்கார். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது 2024 அந்த கல்வி ஆண்டிற்கான ஆண்டு திட்ட அட்டவணையை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருந்தது. அதுலேயே முதுநிலை ஆசிரியர்கள் 200 பணியிடங்களுக்கான அந்த அறிவிப்பு ஆகஸ்ட் மாதத்தில் தேர்வு நடத்தப்படும் என்பதற்கான அறிவிப்பு வெளியாக இருந்தது. ஆனால் அதற்கான அறிவிப்பு வெளியாகலை. இப்போ அந்த ஆண்டையும் சேர்த்து தான் இந்த ஆண்டில் அதற்கான அறிவிப்பு 1721 பணியிடங்களுக்காக வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2024 அந்த ஆண்டு திட்ட அட்டவணையில் ஆனுவல் பிளானரில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு எதுவுமே வெளியாகலை. அதனால இந்த ஆண்டு பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமனம் நடத்துவதற்கான தேர்வு நடத்தப்படும் என்பதற்கு தான் இப்போ இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கு. எனவே இதற்கு பிறகு ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான தேர்வுகள் நடத்துவாங்க என்று நம்ம எதிர்பார்க்கலாம்.